உயிரில் உனது ஓசை. அத்தியாயம் 1. அந்த பார்வையின் பயணம். வலது நோக்கி காட்டும் விரல். தொடங்குகிறேன். இந்த அத்தியாயத்தை முழுமையாக எழுதுகிறேன். அத்தியாயம் 1. அந்த பார்வையின் பயணம். மழை கொட்டித் தொடங்கிய காலை. காலநிலை மாதிரியே ரதி மனநிலையும் கலக்கம். புதிய கல்லூரி, புதிய சூழல், புதிய முகங்கள். ஆனால் அந்த மனக்கலக்கத்திற்குள் ஒரு நெருக்கமான நம்பிக்கையும் இருந்தது. இது தான் என் கனவுகளுக்கான முதல் படி. ரதி அடக்கமும் அழகும் கொண்ட ஒரு பெண். அவளது கண்கள் மட்டும் பேசும். அவள் விழிக்குள் ஒரு உலகம் இருந்தது, அது தன் மனதில் யாரையும் நெருக்க விடாத உலகம். அவள் தன் அப்பாவுடன் கல்லூரி வாசலில் நின்றாள். உள்நுழையும் தருணம், மனசு மட்டும் தயக்கம். அதே நேரத்தில் இடதுபுறம் சத்தமாய் சிரிப்புகளும் கூச்சல்களும். அதான் வந்துட்டான் என்ற சத்தத்தில் மாணவர்கள் சற்று அகன்றனர். தேவா வருகிறான். கொலஜ் கிரவுட் இன் ஃபேவரட் ஃபேஸ். அவரது தன்னம்பிக்கை, நகைச்சுவை, பார்வையில் க்ளோ அனைத்தும் அவனை மையமாக்கி விடும். அவனது பார்வை எதிர்பாராத விதமாக ரதியை தொட்டது. அவள் யார்? முன்னாடி பார்த்ததே இல்ல. ஏன் இந்த நிமிஷத்தில் என் சுவாசம் தடுக்குது? அவளது நேர்த்தியான நடை, மெதுவான மூச்சு, அவளின் புருவங்களை மேல் தூக்கும் அந்த வினாடி, தேவாவுக்கு இது புதிதாய் இருந்தது. சிரிப்பு மாறி அமைதியாகிய போல் உணர்ந்தான். முதல் நாள் வகுப்பு. கிளாஸ் ரூமில் எல்லோருமே புதியவர்கள். சிலருடன் இன்ஸ்டன்ட் பொண்டங் உருவாகிறது. ரதிக்கு வேறு, அவளுக்கு அறிமுகமே சற்றே தயக்கம். அவளது கனிவான பேச்சு சிலருக்கு பிடித்திருக்கலாம், ஆனால் தன் வட்டத்திற்குள் வர அனுமதிக்காதவள். தேவா யூஷுவல் எனர்ஜியுடன் கிளாஸ் இல் பிராங்க் செய்து சிரிப்பு கிளப்புகிறான். ஆனால் அப்போது ஒரே ஒரு குரல். எக்ஸ்கியூஸ் மீ, இது ஒரு கிளாஸ். யாருக்கு வேண்டுமானாலும் சிரிப்பாக இருக்கலாம், ஆனா என் ஃபியூச்சர் சீரியஸ் இருக்கணும். அந்த குரல் ரதியின் குரல். அனைவரும் சற்றே சலனமடைந்தனர். தேவா கூட. அவன் லைஃப் இல் யாரும் அவனிடம் இப்படி சும்மா நேரடியாக பேசவில்லை. அவள் இடத்தில் வேறியாராவது இருந்திருந்தால் தேவா கவுண்ட கொடுத்திருப்பான். ஆனா இங்கே அவன் மௌனமாகினான். என்ன ஃபீல் பண்ணுறேன்னு தெரியல, ஆனா இவ இப்போ என் மேல ஒரு வகை உரிமை காட்டிட்டா மாதிரி இருக்கு. டே பை டே கியூரியோசிட்டி டர்ன்ஸ் இன்டோ அட்ராக்ஷன். தேவா அன்றுதான் உணர்கிறான், இது ஃபாசனேஷன் இல்ல, இது கண்களில் நிம்மதியை தேடிய காதல். அதே சமயம் ரதிக்கும் ஒரு பயம். அவன் சிரிக்கும்போது எனக்குள் ஏதோ நடக்குது, ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஃபைனல் சீன். டே 1. ரெயின் மீட்ஸ் சைலன்ஸ். வெளியில் மழை. அவளும் அவனும் ஒரே இடத்தில் ஷெல்டர் இக்குள். பார்வை மட்டும் பேசுகிறது. பக்கத்தில் ரதி அம்ப்ரெலா பிடித்துக்கொண்டு மெதுவாக நடக்கிறார். தேவா அசையவில்லை. நீயே பேசாத பாதி கவிதை, ஆனால் உன் மௌனம் கூட என் இதயத்துல ஒலி செய்றதா இருக்குது. அத்தியாயம் 2. நெஞ்சில் எழும் எண்ணங்கள். தேவாவின் உணர்வுகள் வளர்கின்றன. ரதியின் பயங்கள் திகைக்கின்றன. நீல புத்தகம். உயிரில் உனது ஓசை. அத்தியாயம் 2. நெஞ்சில் எழும் எண்ணங்கள். அவளை பார்த்ததிலிருந்து என் சுவாசமும் அவளோடே தான் ஓடுது. மழைக்காலம் இன்னும் சளைக்காமல் பொழிந்து கொண்டே இருந்தது. கல்லூரி வளாகம் முழுவதும் பசுமை. ஆனால் தேவாவின் உள்ளத்தில் காயங்களும் குழப்பங்களும் முளைத்து கொண்டிருந்தன. அவள் ரதி, அவன் தேவா. பார்வை மட்டும் பதிந்திருந்தது. ஆனால் அந்த ஒரு நாள் ரதி செய்த வார்த்தைகள் தேவாவின் மனதை பதம் போட வைத்தது. அவள் பேசின வார்த்தை ஹாஷ் இல்ல, ஆனா அது என்ன ஒரு உணர்வா உடைச்சுடுச்சு. அதுவரை எந்த பெண்ணும் அவனை இப்படி பேசவில்லை. தேவாவுக்குள் ஒரு புதிய கோணம் எழுந்தது. அதில் ஈர்ப்பு மட்டுமல்ல, மரியாதை மிகுந்த காதல். புயல். தேவாவின் குழப்பம். காதலா, கவர்ச்சியா? அந்த நாள் இரவில் தேவா யூஷுவல் குரூப் சாட் தவிர்த்தான். தனக்குள் மட்டுமே உரையாடினான். முகநூலில் ரதியின் பெயரை டைப் செய்து பார்த்தான். ரதி ஒரு படம் கூட இல்ல. இந்த பொண்ணு யாரு? அவள் முகம் தன்னிடமுள்ள ஒரு சின்ன புகைப்படத்தில் மட்டும் பதிந்திருந்தது. காலை ஒரு நாள் நேரத்தில் எடுத்த புகைப்படம். அவளின் விழிகள் நேராக அப்போதும் பேசிக்கொண்டிருந்தன. நான் அவளை காணவில்லைன்னா என்ன ஆயிருப்புது? ஏன் இப்போவே மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது? பேச்சு வடிவ பலூன். ரதியின் பக்கம் எதிர்ப்பும் ஈர்ப்பும். ரதி எப்போதும் தன் பக்கத்தில் முடிவு கொண்டவள். ஆனால் அந்த நாளில் தேவா அவளின் எல்லைக்குள் நுழைந்திருந்தான். அவனது பார்வையில் ஒரு சீரியஸ் தன்மை இருந்தது. அவன் யாராவது போல இல்ல, ஆனா இப்படி மனசு தடுமாறலாமா? அவளது தோழி சுவாதி கேட்டாள். அந்த தேவா உங்க மேல இன்டரஸ்டட் இருக்கற மாதிரி தெரியுது.
அவன் மாதிரியானவங்க எல்லாத்தையுமே அதே மாதிரியே பேசுவாங்க. ரதி கண்களில் தயக்கம். ஆனால் தேவா மட்டும் அப்படி இல்லை போல இருக்கே. ரதியின் உள்ளம் மெதுவாக. மழை பொழியும் மேகம் ஒரு மழை, இரண்டு மனசு. அடுத்த நாள் மழை நேரத்தில் தேவா கம்பவுண்ட் சுவரின் அடியில் நின்று கொண்டிருந்தான். ரதி மெதுவாக நடந்தவளாக வருகிறாள். அவர் முன்னேறுகிறாள். தேவா ஒரு பென்சை பிடித்து கொடுக்கிறான். தாங்க்யூ, அவள் மெதுவான குரலில். நீயும் மழையை ரசிப்பவங்க தானே? தேவா கேட்டான். அடிக்கடி நான் பேச மாட்டேன், அதுக்கு நீ புரிந்து கொள்ளணும். ரதியின் பதில் தேவாவுக்குள் கவிதையாக ஒலிக்கிறது போல். நீ பேசாமலும் நான் பேசுற மாதிரி ஃபீல் ஆகுது. தேவாவின் பார்வை அவளது இதயத்தை திரும்பி பார்க்க வைத்தது. துடிக்கும் இதயம் மெதுவாக துவங்கும் ஒரு உறவு. அன்றைய தினம் முதல் அவர்கள் இடையே ஒரு சின்ன இடைவெளி குறைய ஆரம்பித்தது. கிளாஸ் நோட்ஸ் வாங்கும் போது ரதி முதலில் தாங்க்யூ சொன்னாள். கான்டீன் இல் சந்திப்பு சஞ்சீவனி போல் இருந்தது. லைப்ரரி இல் ஒரே நேரத்தில் புக் தேர்ந்தெடுத்த நேரம் ஒரு முற்றிலும் மௌன காதல் போல. ஒருவரை காதலிக்க வேண்டிய நேரம் இல்ல. ஒரே பார்வை, ஒரு பதில், ஒரு மெளனம் தான் போதும். தேவாவின் வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸ். அது ரதியின் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஐ தூண்டியது. மெளனத்தில் எவ்வளவு சத்தம் இருக்கிறது தெரியுமா? நெல் சிறு கான்ஃப்ளக்ட். ஒரு நாள் அவன் குரூப் உடன் ரதி பற்றி சிலர் பேச, தேவா அவர்களை மெதுவாக எச்சரிக்கிறான். அவள ஒரு நொமல் கார்ல் இல்லங்க, ஷீ டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட். இது ரதியின் காதில் விழுகிறது. அவளிடம் தேவா நேராக சொல்கிறான். உனக்காக தான் இல்லை, என் மனசுக்காக சொன்னேன். பிகாஸ் நீ என் எண்ணங்களின் ஓசை. ரதியின் கண்களில் ஒரு புன்னகையும் ஒரு அதிர்வும். காதல் கடிதம் அத்தியாயம் 2 முடிவில். நீங்க எதுவும் பேசாம இருக்கலாம், ஆனா உங்கள் மூச்சு கூட காதலாய் ஒலிக்குது. தேவாவின் உள்ளுரம். பின் அடுத்த அத்தியாயத்திற்கு தயார் இருக்கிறீர்களா? அத்தியாயம் 3. உன் பார்வையில் நான் காணும் கனவுகள். வலது நோக்கி காட்டும் விரல். இதில் ரதி மெதுவாக தேவாவின் மனதை புரிந்து கொள்கிறாள். உறவுக்குள் நட்பு, மென்மை, சந்தேகங்கள் உருவாகும். தொடர வேண்டுமா? ஆமா என்றால் அத்தியாயம் 2 உடனே எழுதுகிறேன். ஜொலிக்கும் இதயம்.